எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஈரோட்ல வந்திருக்கோம். ஈரோட்ல இருக்கிற மண்டே மார்க்கெட் வந்திருக்கோம். மண்டே மார்க்கெட்ல பார்த்தோம்னா நம்ம எல்லா விதமான ட்ரெஸ், எந்த வித ஐட்டம் எல்லாமே சீப்பா வாங்கலாம், ஹோல்சேல் ரேட்ல வாங்கலாம். அதை நீங்க போய் விற்பனை பண்ணணும்னா போயிட்டு இந்த ஏரியால போயிட்டு விற்பனை பண்ணலாம். இது எங்க கரெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இம்போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. அந்த இம்போஸ்ட் ஆபீஸ் எதிர இருக்கிற அந்த ரோட்ல தான் இந்த மண்டே மார்க்கெட் இருக்குது. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இப்பதான் கடையெல்லாம் செட்டப் பண்றாங்க. உள்ள பார்த்தோன்னா நிறைய இந்த மூட்டைலாம் எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்குள்ளேயும் நிறைய போகுது ஐட்டம்ஸ். ஃபுல்லா துணி. இதுதான் ஒரு பெரிய மார்க்கெட்டு. இதுக்குள்ள போனா கூட நமக்கு எல்லாம் கிடைக்கும். இங்கேருந்து அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரோடு இருக்குது. அது ரோடுக்கு ஆப்போசிட்ல போனாலும் அந்த ஏரியாவும் நிறைய இருக்குது. எங்க போலாம்? ஐநூறு 650 அப்படி இருக்குது. 500 650 புடவைங்க. ஏதோ காஞ்சிபுரம் புடவை, கட்டு புடவை அப்படின்னு இருக்கு. இது பத்து இதுதாங்க வேஸ்ட். பத்து வைக்கிறேன், அதுதான் பிரச்சனை. அதுதான் என்ன எதுவும் கேள்வி இருக்கு. இப்போவா எங்க பாக்குறா? இது முக்கியமா எவ்வளோ ஆகும் கிடைக்கும்? இல்ல மொத்தமா வாங்குற மாதிரி இருந்தா பண்டல் தான் எல்லாம் ஒன்றே மொத்தம் வாங்குறது. இதான் பண்டல்னா பண்டல் இது 100 ரூபா வருதுங்க. 20 பீஸ் வரும். ஒரு பீஸ் 100 ரூபான்னு வருமா? ஒரு பீஸ் 100 ரூபான்னு ஒரு பண்டல் 20 பீஸ் வரும். நாங்க விற்கிறதா இருந்தா 140 140. அதே டபுள் பாத்தீங்கன்னா 160 ரூபா வருது. அதான் காட்டன் பாலிஷ்னா 80 ரூபா. ஆனா இந்த கம்பெனி நல்ல விஐபி. அந்த கம்பெனி அதுல ரேட் கம்மி. இது இதே வெட்டி 120 ரூபா, இதே வெட்டி 80 ரூபா. 80 ரூபா தானே? பாலிஸ்டர் காட்டன். ஓகே ஓகே. ஆனா இதே மாதிரி நாங்க 250 ரூபாய்க்குலாம் வாங்கிக்கிறோம். ஹோல்சேல் தான் நம்ம தனித்தனியா விற்கிறாள் விற்கலாம். உங்க சாமர்த்தியம் ஹோல்சேல் தான் எல்லாமே. டபுள் போனாவே டபுள் தான். ஒன்று தான் விற்கிறாங்க. இது ஒரு கடைக்கும் ஒன்று டிஃபரன்ஸ் வருமா? 10-20 ரூபா மெயின்டைன் பண்ணி வரும். இங்க எல்லாமே ஒரே விலையா? எப்படி? இங்க ஒரு 5 ரூபா தேசம் வரும். 5 ரூபா சொல்லுவோம். இங்கெல்லாம் பெருத்து வைக்க முடியாது. நான் தான் வேற ஒருத்தர் கொடுப்பாங்க, வேற ஒருத்தர் நான் கொடுத்துருவேன். சென்னையில இருந்து வரோம். மேபி இது ஐடியா இருக்குது, எடுத்து போலாமா அப்படின்னு. தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு வரைக்கும் பண்றேன். நிறைய பண்ணுறீங்க. வந்து அப்படியே மைண்ட் போயிடுறாங்க. அப்படியே வந்தா ட்ரெயின்ல அப்படியே புக் கூட பண்றாங்க. அப்படியே இப்போ நாங்க அட்ரஸ் கொடுத்து இங்க பண்ணா நீங்க எனக்கு கூட பார்சல் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே. அதெல்லாம் வந்து ஒன்று எடுத்து போய் பார்த்து விற்கிதான்னு பார்த்துட்டு அப்புறம் இருந்தாலும் சரி சரி. 10 வருஷம் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கங்க. இது எது போகணும் உங்களுக்கு பாருங்க. அதாவது கொஞ்சம் கையில் எடுத்து போங்க. சேல்ஸ்ல ஆச்சுன்னா போச்சுன்னா போட்டு விட்டு வியாபாரம் பண்ணலாம். இன்னும் நாளாகும். வந்து எடுத்து போனா சரியா இருக்கு. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. சூப்பர்ல. ஆனா இது இன்னும் 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சு விற்க முடியும்.
அங்க ஏரியா ஏத்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கலாம் இல்ல? ஆமா, அங்க யூனிஃபார்ம் இருக்கு. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ஆண்கள் பெண்களுக்குன்னு சொல்லி சாரீஸ், ஷர்ட்ஸ், வேஷ்டிஸ், நைட்டி, டிஷர்ட்ஸ் இருக்கு, காட்டன் பேண்ட்ஸ் இருக்கு. அது இல்லாமல் பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி ஃப்ராக் பேஸ்ட், துண்டு இருக்கு. ஆனா எல்லா கடையிலும் துண்டு இருக்கு, எல்லா கடையிலும் துண்டு இருக்குது பை டிஃபால்ட்டா. இருக்கு, ஜம்காவும் இருக்கு. நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம்ல, இப்ப வந்து அடுத்த சைடுல இருந்து பார்க்கலாம். அந்த சைடு பார்க்கலாம். ஏன் ஹோல்சேலா வந்து வாங்கிட்டு நம்ம வீட்டுல போயிட்டு இல்ல வீட்லயோ இல்ல நம்ம ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சு அங்க வித்துத்தானே விற்கலாம், நிறைய லாபம் வரும். ஆக கேட்டு பார்க்கும்பொழுது நிறைய பேர் வந்து இங்க வாங்கிட்டு போறாங்க. சென்னையில இருந்தும் சரி, மற்ற எல்லா மாநிலத்துல இருந்தும் வந்து வாங்கிட்டு போறாங்க. இங்க பாருங்க, இந்த ஏரியா பக்கம் வந்து இதுவும் கடைங்க. இந்த இதுல ஒரு விஷயம் எனக்கு வந்து இங்க பாருங்க, 5 பீஸ் 50 ரூபா, 3 பீஸ் 60 ரூபாய். இந்த ட்ரௌசர் எல்லாமே 5 பீஸ், அப்படி 5 பீஸ். இந்த சின்ன பசங்க ட்ரௌசர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 5 பீஸ் 50 ரூபா, 4 பீஸ் 50 ரூபா அப்படிலாம் இருக்குதுப்பா. இது ஆக்சுவலா சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு வச்சுக்கேன், நம்ம கண்டிப்பா அந்த சின்ன ட்ரௌசர் வாங்குறதுக்கு கண்டிப்பா நம்ம ஏரியால போனோம்னா குறைஞ்சபட்சம் 100 ரூபாய்க்கு மேலதான். 100 ரூபான்னு சொல்லுவாங்க. வீட்ல இருந்தே சம்பாதிக்கணும், ஸ்பேர் டைம்ல பண்ணணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு இன்கம். பாத்தீங்கன்னா இங்க நிறைய கைலி நைட்டிஸ் எல்லாம் டாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஹோல்சேல்ல வாங்கிட்டு போயிட்டு கூட இங்க வந்து சேல் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி வீட்ல இருந்தே அவங்க ஹவுஸ் வைஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு இடம் வந்து வாங்க. இப்போ இந்த வியூவை காட்டுறேன். இந்த ரோடு வந்துருப்போம். இந்த ரோட்ல கூட உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கு, நீங்க வந்து பார்க்கலாம். இந்த கடையில பாத்தீங்கன்னா எல்லாமே லுங்கிகளா இருக்கு. ஆமா, லுங்கி தான். மொத்தமா நீங்க கொள்முதல் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். துண்டுங்க பாருங்க, நீங்க கண்டிப்பா எங்க ஏரியால வந்து இங்க ஒரு இடம், எங்க ஏரியால வந்து ஒரு துண்டு, அந்த மாதிரி துண்டு வந்து 125 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குதுங்க. 125 ரூபா. இங்க நீங்க 30 ரூபா 40 ரூபா வாங்கிட்டு போயிடலாம். நீங்க மொத்தமா வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மி. வாங்கிட்டு போயிட்டு நீங்க வித்தீங்கனாலே ஒரு கால்வாசி வித்தாலே நீங்க லாபம் எடுத்துடலாம். இல்ல சொல்றீங்க, முதலீடு போடுறது கண்டிப்பா கையில வந்துடும். அதோட அதுக்கப்புறம் விற்கிறது எல்லாமே லாபம் தான். இது ஆக்சுவலா நான் ஈரோடு வந்துட்டோம்னா நம்ம வந்து மஸ்ட் விசிட் பிளேஸா தான் இருக்கும். நிறைய டைம் இதை மிஸ் பண்ணுவோம், நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க இல்ல. இது மண்டே மார்க்கெட், மண்டே மாத்திரம் தான் இருக்கும், திங்கட்கிழமை. அது கரெக்ட். அதுவும் நீங்க பகல்ல வரதை விட சாயங்காலத்துக்கு மேல வந்தீங்கன்னா தான் இன்னும் வந்துட்டு களை கட்டும். ஏன்னா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் வேற வேற ஈரோடு சுற்றி உள்ள இடங்கள்ல இருந்து வந்து இந்த இடத்துல செட்டில் ஆவாங்க. அன்பேக் பண்ணிட்டு எல்லாம் அவங்களோட கடைகள் எல்லாம் செட்டில் பண்ணுவாங்க. செட்டில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாயங்காலத்துல வந்து அதான் என்ன பண்ணலாம்னா, இங்க வெளியூர்ல வந்தீங்கன்னா காலையில ட்ரெயின் ஏறி வந்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு 6 மணிக்கு இங்க இறங்கிட்டு நீங்க பர்ச்சேஸ் தான் பண்ணிட்டு நைட் அப்படியே கிளம்பிடலாம். நல்ல ஒரு ஆப்ஷன். நம்ம இங்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ராதா நெய் ஸ்டோர். இது வந்து ரொம்ப வருஷமா இங்க கடை நடத்திட்டு பால், தயிர், வெண்ணெய், அது இல்லாம பால் சம்பந்தமான எல்லா பொருட்களும் இங்க விற்பாங்க.
இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா லஸ்ஸி குடிச்சிட்டு இருக்கீங்க. அதோடைய சுவை எப்படி இருக்கு? மிக்க நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் தெரியும் உங்களுக்கு. நாங்க இப்பதான் இந்த மண்டே மார்க்கெட் முடிச்சுட்டு அதே ரோட்டு வழியா இப்படி கொஞ்சம் ஒரு 200 மீட்டர் வந்தீங்கன்னா அங்க டீ குடிக்கலாம் அவங்க நினைச்சோம். அது பக்கத்துல இப்போ ராஜா நீப்பு ஒரு இருந்தது. இங்க வந்து டெசி ஒன்று ஃபேமஸ். இது அந்த டெசி பிளான்ல இருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். மறக்காம நீங்க ஈரோடு வந்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் விசிட் பண்ணீங்க. ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வியாபாரம் செய்யணும்னு கூட நீங்க அதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.